ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லா ஆஃப் ரெசனன்ஸ் வெர்சஸ் லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் இதை பார்க்க போகிறோம். ஓகே, லா ஆஃப் ரெசனன்ஸ் அப்படிங்கிறது மெயினாக எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், லா ஆஃப் ரெசனன்ஸ்னால் என்ன? உனக்கு என்ன வேணும், நீ எதை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறையோ அதுவாகவே நீ மாறிடு அப்படிங்கிறது தான் லா ஆஃப் ரெசனன்ஸ். ஓகேயா? ஸோ லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது நமக்கு வெளியே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல 1D 3D 5D 4D இதெல்லாம் இருக்குது. இதே விஷயம் நமக்குள்ளேயும் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம மேலே இருக்க லெவல்ஸ், நமக்குள்ளே இருக்க லெவல்ஸ், இதை ரெண்டையும் கோரிலேட் பண்ணி பார்க்குறது தான் லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். சரி, இப்போது லா ஆஃப் ரெசனன்ஸ் எந்த கோர் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்குமே அதுக்குன்னு தனியாக ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் வைப்ரேட் ஆகும். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருந்தே ஆகும் இல்லையா? இப்போ ஒரு கார் வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியாகவே ஃபஸ்ட்டு நீங்கள் மாறணும். உங்கள் இன்னர் வேர்ல்டையே மாற்றணும். உங்கள் இன்னர் வேர்ல்டு, உங்கள் இன்னர் பிலீஃப் சிஸ்டமை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த நினைவலைகளை தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க. அந்த நினைவலைகளில் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுக்கான ஆப்ஜெக்டை தான் ரியாலிட்டியில் பிரபஞ்சம் கொடுக்கும். இப்படி தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. அப்போது நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியாகவே நீங்கள் மாறுறது தான் லா ஆஃப் ரெசனன்ஸ். ஓகேவா? ஹூ யூ ஆர் ஃப்ரம் வித்தின், அதே தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸை வந்து எப்படி மேலே வந்து அண்டத்தில் எப்படியெல்லாம் இருக்கோ அதே மாதிரி பிண்டத்துக்குள்ளேயும் சக்ராஸ் இருக்குது. அந்த சக்ராஸ்லேருந்து இப்போ மூலாதார சக்கரத்துலேருந்து சுவாதிஷ்டீன சக்கராக்கு எப்படி போகிறது, சுவாதிஷ்டீன சக்கராலேருந்து மணிப்பூரக சக்கராக்கு எப்படி போகிறது, இந்த ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு டைமென்ஷனை குறிக்குது. அந்த ஒவ்வொரு டைமென்ஷனுக்குள்ளே இருக்கிற மைக்ரோ பார்ட்டிகல்ஸையும் குறிக்குது. ஸோ அப்போது இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேலே வந்து இருக்கிறது யூனிவர்சல் பார்ட்டிகல், நம்ம பாடிக்குள்ளே இருக்கிறது பயோ பார்ட்டிகல்ஸ். இதை ரெண்டையும் எப்படி கோரிலேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிறது? ரெண்டையும் அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது, அண்டத்தில் இருக்கிறது யூஸ் ஆகுதுல்ல நமக்கு, அதே மாதிரி பிண்டத்தில் இருக்கிறதையும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான், அதை உள்ள வச்சு இன்னர் ஸ்டேட்டாக எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸுக்கும் லா ஆஃப் கோஹிரன்ஸுக்கும் ரெசனன்ஸுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். லா ஆஃப் ரெசனன்ஸுங்கிறது உங்கள் ட்ரீம்ஸ் என்னவோ அந்த ட்ரீம்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இன்னர் வேர்ல்டை மேட்ச் பண்ணிக்கிறது, அலைன் பண்ணிக்கிறது, அந்த வைப்ரேஷன்லேயே வைப்ரேட் ஆகுது. லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை நீங்களே அதை பற்றின நாலேஜை கெயின் பண்ணிட்டு அந்த டைமென்ஷன்ஸுக்குள்ளே ஒன்று நீங்களே போய் பார்க்குறது. ஸோ அப்போ வெளியே இருக்கிற பேரலல் யூனிவர்ஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட யூனிவர்ஸ், இதை ரெண்டையும் கோரிலேட் பண்ணி பார்க்குறது தான் லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். இப்போது லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ்க்கும் லா ஆஃப் ரெசனன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு லாவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.